சிவனுக்கும் மதுரைக்குமான ஒரு பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? சிவபெருமான் அதிகப்படியா 64 திருவிளையாடல்களை நடத்தின ஒரே ஸ்தலம் மதுரை. சிவனோட பஞ்சசபை தலங்கள்ல வெள்ளியம்பல சபையா மீனாட்சி அம்மன் கோவில்ல வெள்ளியம்பல நடராஜரா காட்சி தர தலம் மதுரை. சிவபெருமான் இடது கால ஊண்டி வலது கால தூக்கி கால் மாறி ஆடிய ஒரே தலம் மதுரை. சிவபெருமான் பிட்டுக்காக மண் சுமந்த ஊரும் மதுரை. குண்டோதரனோட தாகத்துக்காக சிவபெருமான் வைகையார தோற்றுவித்த ஊரும் மதுரை. சிவபெருமான் நக்கீரனோட தமிழ் பற்ற சோதிக்கிறதுக்கு அவரோட நெற்றிக்கண்ணையே திறந்த ஊர் மதுரை. அப்படி நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு தமிழ் பற்றுக்காக சிவனையே எதிர்த்து கேட்ட ஊரும் மதுரை. நகருக்குள்ள சுந்தரேஸ்வரராகவும் நகருக்கு எல்லையில சதுரகிரி சுந்தர மகாலிங்கமாகவும் சிவன் காட்சி தர ஊரும் மதுரை. அதனாலதான் மதுரைக்கு சுந்தரேசபுரின்ற ஒரு பேரும் இருக்கு. சிவனோட பஞ்சபூத ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மதுரையிலேயே சிவனுக்கு ஒரு தனி பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கிறது தெரியுமா? நீருக்கு செல்லூர் திருவாப்புடையார் கோவில், ஆகாயத்துக்கு சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோவில், நிலத்துக்கு இன்மையில் நன்மை தருவார் கோவில், நெருப்புக்கு திருவாலவாயர் கோவில், காற்றுக்கு தெப்பக்குள முக்தீஸ்வரர் கோவில்னு மதுரையிலேயே சிவனுக்கு பஞ்சபூத தலங்களும் இருக்கு. இது போக திருப்பரங்குன்ற மலை உச்சியில வட்டாத சுளையோட காட்சி தர காசி விஸ்வநாதர், மாணிக்கவாசகர் பிறந்த